அதாவது இந்த கமெண்ட்ஸ்லாம் ஆவரேஜ் எலிட் அப்படின்றாங்கல்ல, அதாங்க நல்லா பெத்தவங்க நல்லா சம்பாரிச்சு வச்சிருவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியம் இல்ல, கிரிக்கெட் எதுனாலும் விளையாண்டுட்டு தெரியும், மியூசிக் எதுல வேணாலும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் படிப்பை தவிர. இன் கேஸ் அதுல நம்ம சைன் ஆகலைனா கூட நம்மளுக்கு பேக்கப் இருக்காது, நம்ம அப்பங்காசு இருக்கு, அதுல நம்ம எப்படியாவது ஒரு பிசினஸ் வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்றவங்களோட மைண்ட் செட்ல ஒன்னு சொல்லுவாங்க பாருங்க. நாலேஜ் வந்து ஸ்கூல் போனாதான் நாலேஜ் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? இப்போ வந்து நீங்க ஊர் சுத்தி பாக்குறதுலயும் நீங்க வந்து கோயில் பாக்குறதுலயும் அதுலயும் ஹிஸ்டரி கத்துக்கலாம். அந்த சின்ன வயசுல அந்த ஊர் சுத்தி பார்த்து ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு காசு யார் கொடுப்பா உனக்கு? உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ தானே. சின்ன பிள்ளையில ஒரு 2000 ரூபாய் கட்டி டூருக்கு அனுப்புறதுக்கே வசதி இல்லாம இருக்கிறவங்க எப்படி ஊர் சுத்தி பார்த்து பிள்ளைகளை ஹிஸ்டரியை கத்துக்கிற வைப்பாங்க? எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒரு விதமான நியாயம் இல்லையா? அப்புறம் அந்த பிள்ளைய அது வாயால சொல்லிருச்சு, அப்புறம் அதுக்கு இந்த பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு. ஆமாமா, உங்களை மாதிரி வசதியா உள்ளவங்களுக்கு எதுக்கு அந்த மாதிரி நியாயம்லாம்? அவங்க ஸ்கூலுக்கு போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா காசு வச்சு சுத்தி சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியாது. இது ஒண்ணும் இல்ல, இந்த கோயம்